ஜனவரி 18 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. பாதங்களையும் பாத்திரங்களையும் கழுவுதல். இன்றைய வேதாகம பகுதி யோவான் 13:6-17 வரை. அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால், நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால், நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். குறிப்பு வசனம்: நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். யோவான் 13:15. சார்லி மற்றும் ஜேன் தங்களது 50வது திருமண ஆண்டு விழா தினத்தன்று அவர்கள் தங்கள் மகன் ஜானுடன் ஒரு ஹோட்டலில் காலை உணவை உண்பதற்காக சென்றனர். அன்று அந்த உணவகத்தில் ஒரு மேலாளர், சமையல்காரர் மற்றும் ஒரு இளம் தொகுப்பாளினி, ஒரு பணிப்பெண் மற்றும் உணவு மேசையை சுத்தம் செய்பவர் என்று வெகு குறைவான பணியாளர்கள் மட்டுமே இருந்தனர். அவர்கள் காலை உணவை முடித்ததும் சார்லி தனது மனைவி மற்றும் மகனின் பக்கம் திரும்பி, அடுத்த சில மணி நேரங்களுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கிறதா அல்லது எங்காவது போக வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று கேட்க அவர்கள் இல்லை என்று பதிலளித்தனர். எனவே அந்த உணவகத்தின் மேலாளரின் அனுமதியுடன் சார்லியும் ஜேனும் உணவகத்தின் பின்புறத்திற்கு சென்று அங்கே வைக்கப்பட்டிருந்த சுத்தப்படுத்தப்படாத பாத்திரங்களை கழுவத் தொடங்கினர். ஜான் தன் பங்கிற்கு உணவுகள் சிதறி கிடந்த மேசைகளை சுத்தம் செய்யவும் துடைக்கவும் தொடங்கினார். ஜானின் கூற்றுப்படி அன்று நடந்தது உண்மையில் ஆச்சரியப்படும் காரியம் இல்லை. அவருடைய பெற்றோர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார் என்பதை அவருக்கு கற்றுக் கொடுத்தே வளர்த்திருக்கிறார்கள். யோவான் 13 கிறிஸ்து தம் சீஷர்களுடன் கடைசியாக பகிர்ந்து கொண்ட இரவு உணவை பற்றி வாசிக்கிறோம். அன்றிரவு அவர்களின் அழுக்கான கால்களை கழுவுவதன் மூலம் தாழ்மையின் ஊழியத்தை குறித்து இயேசு அவர்களுக்கு கற்பித்தார். தான் ஒரு போதகராக இருந்தும் தன்னுடைய சீஷர்கள் 12 பேர்களின் கால்களை கழுவும் தாழ்மையான வேலையை செய்ய அவர் தயாராக இருந்ததால் அவர்களும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் ஊழியம் செய்திருக்க கூடும். நாம் செய்ய வேண்டிய ஊழியங்களின் தன்மை வித்தியாசப்படலாம், ஆனால் அதை செய்வதன் மூலம் அது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதை மறுக்க முடியாது. யார் ஒருவரும் புகழை பெறுவதற்காய் இந்த சேவை பணியில் ஈடுபடுவதில்லை. மாறாக மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் நம்முடைய தாழ்மையான தியாகமே உருவான தேவனுக்கு
மகிமையை செலுத்துகின்றனர். உங்களுடைய கடினமான பணியில் யாராவது உங்களுக்கு எப்போதாவது உதவ முன்வந்துள்ளனரா? மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் மனத்தாழ்மை ஏன் அவ்வளவு முக்கிய அம்சமாக இருக்கிறது? அன்பான இரட்சகரே, ஒரு வேலைக்காரனாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை எனக்கு காட்டியதற்காய் உமக்கு நன்றி.